பிரம்ம முகூர்த்த பூஜையோட 14வது நாள். இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கே 4:30 ஆகிடுச்சு. 4:30லேருந்து கடக்கடான்னு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து டைமண்ட் கற்கண்டு தான் வைக்க போகிறேன். அதனால் பால் ஏற்கனவே இருக்குது. அதனால் பெரிய அளவுக்கு வேலை இல்லை. காலையில் பூஜை பண்ணும்போது 5:30க்கு முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். சித்திரை விஷு கணிக்கண்ணுதலுக்கு இன்றைக்கி தான் வந்து பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு எல்லாமே வந்து நைட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். லாஸ்ட் இயர் எடுத்த பிக் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே நான்வெஜ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மண்டே வந்து எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதம் அல்லது லெமன் சாதம் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிப்போம். மார்னிங்கை வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் கொடுத்துட்டேன். டெய்லிலாம் குடிச்சிக்கிட மாட்டாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் இது அல்லது நட் ஜூஸு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்போம். பாப்பாக்கும் 2-3 நாளாகவே பூச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தூக்கத்தில் அழுறா. அதனால் வந்து மார்னிங் கொஞ்சமாக வேப்பிலை கொழுந்து வந்து பறிச்சுட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். அதை வச்சு கொஞ்சமாக கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து கொடுத்துட்டேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் பால் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸுங்க எந்த ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பசங்க என்னடா வேணும்னு கேட்டால் லெமன் சாதம் தயிர் சாதம், லெமன் சாதம் தயிர் சாதம் மட்டும் தான் கேட்பாங்க. சிம்பிளாக வேலையை முடிச்சு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.